சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகம் முன்பாகவே புரட்சி தமிழகம் கட்சித் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அவரை விசிகாவினர் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. என்ன நடந்தது என்பது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, வணக்கம். என்ன நடந்தது, முழுமையான விவரம்? வணக்கம். பாமகவை சேர்ந்த ஆடூரை சேர்மன் மா.க. ஸ்டாலின் மீது நேற்றைய தினம் வெடிகுண்டு வீசப்பட்டதாக உடனடியாக அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்க உள்ளதாக இருந்ததை அடுத்து அதற்கு முன்னதாக தற்போது ஏர்போர்ட் மூர்த்தி, புரட்சி தமிழகம் என்ற கட்சியை சேர்ந்தவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர் வந்திருந்தார். அப்போது டிஜிபி அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய டீ கடையில் அவர் டீ குடித்ததாக தெரிகிறது. அப்போது அங்கிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தென் சென்னை பொருளாளர் குமரப்பா மற்றும் கட்சியினுடைய நிர்வாகிகள் திலீபன், பாபு, முருகன், ஜாகிர் என இந்த 5 பேரும் அங்கிருந்தாக தெரிகிறது. அப்போது ஏர்போர்ட் மூர்த்தியை சில கேள்விகள் அவர் கேட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர் திருமாவளவனுக்கு எதிராக பல்வேறு மேடைகள் என்று பேசி வருகிறார். திமுகவுடைய அடிமையாக அவர் இருக்கிறார் என பல்வேறு விமர்சிக்க முடியாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர் மேடையில் பேசி வந்தார். இந்நிலையில் அவரை பார்த்த விடுதலை கட்சியினுடைய சேர்ந்தவர்கள் ஏன் அவ்வாறு பேசுகிறார் என்று அவரிடம் கேட்டிருக்கிறார்கள். எங்கள் தலைவரை பற்றி தொடர்ச்சியாக பொது மேடையில் கொச்சையாக பேசி வருவது ஏன் என்று அவரிடம் பேசி வருகிறார்கள். அப்போது இருவருக்கும் இடையே அந்த வாக்குவாதம் முற்றி இருக்கிறது. அந்த வாக்குவாதம் முற்றி ஒரு கட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் நடத்த துவங்கியிருக்கிறார்கள். அப்போது கையில் இருந்த ஒரு சிறிய கத்தியை வைத்து அவர் திலீபன் என்றவர் மீது கீறியதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த திலீபன், குமரப்பா, பாபு, முருகன், ஜாகிர் என அந்த 5 பேரும் தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சிதம்பரத்தில் ஏற்கனவே தன் மீது ஒரு தாக்குதல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தூண்டுதல் பேரில் நடைபெற்றதாக ஏர்போர்ட் மூர்த்தி தற்போது தெரிவிக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு மேடைகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுகவிடம் அடகு வைத்து விட்டார் திருமாவளவன் என்றும், அங்கு வாசலில் அமர்ந்திருக்கிறார் என்றும் விமர்சிக்க கூடாத வார்த்தைகள் எல்லாம் வைத்து ஏர்போர்ட் மூர்த்தி திருமாவளவனை விமர்சித்து வந்தார். அது மட்டுமல்ல, ஏற்கனவே சிதம்பரத்தில் அவர் மீது, அதாவது அவர் கார் மீது தாக்குதல் நடத்தியதாக ஏற்கனவே ஒரு முறை குற்றம் சாட்டினார். இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் யதார்த்தமாக, அதாவது இது ஒரு திட்டமிட்டதாக தெரியவில்லை, யதார்த்தமாக அவர்கள் டீ கடையில் டீ கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு பார்த்த ஏர்போர்ட் மூர்த்தியை அவர்கள் நோக்கி கேள்வி கேட்க அந்த இருவருக்குமான சண்டை அங்கே நடைபெற்றிருக்கிறது. டிஜிபி அலுவலகத்துக்கு வாசலிலே இந்த சண்டை நடைபெற்றிருக்கிறது. அதன் பிறகு பேசிய அவர் ஏர்போர்ட் மூர்த்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை திருமாவளவன் மீது வைத்தார். தன்னை தாக்க அவர்தான் ஆள் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் கூட பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தார். ஆனால் முதற்கட்டமாக விசாரணையின் போது அவர்கள் யதார்த்தமாக வந்ததாக தான் தெரிகிறது. அதன் அடிப்படையில் இருவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் அடிப்படையில் தான் இருவருக்கும் இந்த சண்டை ஏற்பட்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள ஒரு அந்த சூழல் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அங்கு வந்த காவல்துறையினர் உடனடியாக இருவரையும் பிரித்து தனியே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக திருமாவளவன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை பொதுவெளியில் மிக அநாகரிகமாக ஏர்போர்ட் மூர்த்தி பேசுகிறார் என்று விடுதலை சிறுத்தையினுடைய கட்சியின் கூட தொண்டர்கள் தொடர்ச்சியாக ஏர்போர்ட் மூர்த்தி மீது புகார் அளித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி.